அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் உரிமை மீட்சிக்காக இழந்துவிட்ட உரிமைகளை காவிரி நதிநீர் உரிமை, முல்லை பெரியாற்று உரிமை, கச்சத்தீவு மீட்பு, மீத்தேன் எடுப்பதை தடுப்பது, நிலத்தின் வளத்தை சுரண்டி கொடுப்பதை தடுப்பது, நச்சு ஆலைகளை உள்நுழை விடாமல் தடுப்பது, அத்தனையும் என் தம்பிகள் அரணாக நின்று தமிழ் பேரினத்தை பாதுகாப்பார்கள். நம்பிக்கையோடு என் தம்பிகளுக்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கை என் தம்பி மனோஜ்குமாருக்கு இந்த மைக்கு சின்னத்திலே செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள். முயற்சி எடுக்க வேணும், முடிவு வந்து பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு வந்து பார்க்க வேணும். என் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணுண்டாரு, மாற்றம் வரணுண்டாரு, நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பாதாரு. அந்த எண்ணமலை சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு வந்து பார்க்க வேணும். மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே வாக்களிக்கணும் ஐயாக்கா. உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் நல்லதொரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக்கு சின்னம். இந்த சின்னத்திலே ஏப்ரல் 19 நடக்க இருக்கிற வாக்குப்பதிவில் எல்லாரும் சொந்தங்கள், என் உயிருக்கிய தம்பி தங்கிகள், நீங்கள் சொல்லுங்கள் பெற்றோரிடத்திலே, உறவினரிடத்திலே, நண்பர்களிடத்திலே, எல்லாரிடத்திலும் சொல்லுங்கள். ஒரு தூக்குச்சீ வைத்து ஒரு விளக்கை அண்ணன் பற்ற வைத்து விட்டேன், நீங்கள் அந்த விளக்கை வைத்து 1 லட்சம் விளக்கை பற்ற வைக்கலாம். இந்த கருத்தை பரப்புங்கள். அதுதான் கருத்தியல் புரட்சி. அந்த புரட்சியின் மூலம் இந்த நாட்டின் தேர்தல் வரலாற்று அரசியலை மாற்றுங்கள். மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாது என்ற சொல்லை தவிர மற்றது அனைத்தும் மாறிவிடும். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். நீங்கள் விரும்புகிற மாற்றம் உங்களிலிருந்து வரட்டும். தொடங்குங்கள் என் அன்பு மக்களே, மாறுங்கள், மாற்றுங்கள். மாற்றத்திற்கான ஒரே சின்னம் மைக்கு. உங்களின் வேட்பாளர் என் அன்பு தம்பி மருத்துவர் மனோஜ்குமார். அவரை வெற்றி பெற செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள். உங்களுக்காக உழைக்க வாய்ப்பு கொடுங்கள். ஏற்கனவே வென்ற கட்சிகள் பல முறை ஆண்டு விட்டார்கள். காங்கிரஸ் 10 ஆண்டு, பாரதிய ஜனதா 10 ஆண்டு, 39 உறுப்பினர்களை கொண்டு சென்றது திமுக. என்ன செய்தது? உங்களுக்காக எதை பேசுவது, எந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தது? எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கட்ட இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு ஏப்ரல் 19 நடக்கிற தேர்தலில் மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி என் தம்பி மனோஜ்குமாரை வெற்றி பெற செய்யுங்கள். இந்த வெற்றி உங்களின் வெற்றி, தமிழ் பேரினத்தின் வெற்றி, தமிழர்களின் தன்மானத்திற்கான வெற்றி. புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.